தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் கண்ணீர் மல்க தங்களுடைய விளைவித்த நெல்மணிகள் அத்தனையும் முளைத்து விட்டதே என்கின்ற அந்த கண்ணீர் டெல்லியினுடைய கதவுகளை தட்டவில்லை. டெல்லியினுடைய கதவுகளை தட்டவில்லையா? சரி, சென்னையினுடைய கதவுகளையாவது தட்டி இருக்கிறதா என்றால், ஆண்டாண்டு காலம் சென்னை கதவுகளையும் தட்டவில்லை, டெல்லி கதவுகளையும் தட்டவில்லை. ஆங்கிலேயன் காலத்திற்கு பிறகு மாவட்ட தலைநகரில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கான கிடங்குகள், மத்திய அரசு கிட்டங்கிகள், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, மாநில அரசினுடைய கிட்டங்கிகள் நெல்லை பாதுகாக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தப்படவே இல்லை. மிக சாதாரண வேலை. ஒரு 1,00,000 சதுர அடியில் ஒரு மாவட்டத்தில் 10 கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருந்தால் இவர்களுடைய நெல்மணிகள் முளைக்காமல் பார்த்து கொள்ளலாம். 40 மாவட்டங்களிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. ஆனால் விவசாயிகளுடைய கண்ணீரை களையக்கூடிய எந்த வேளாண்மை துறை அமைச்சரும் இல்லை, எந்த முதலமைச்சரும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. இவர்களெல்லாம் இதை காதில் கூட வாங்குவதில்லை. ஆனாலும் இந்த டெல்டா விவசாயி காவிரி பொய்த்து போய், திமுக காவிரி பொய்த்து போனதுக்கு முழு காரணம் திமுக தான். அந்த திமுகவுக்கே அந்த விவசாயி ஓட்டு போடுறான். 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் 1974 கருணாநிதி அரசாங்கத்தால் புதுப்பிக்கப்படவில்லை. காவிரி நதிநீர் ஆணையத்திற்கு காவிரி நீர் வேண்டும் என்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்ட பொழுது டெல்லி காங்கிரஸ் ஆட்சி கருணாநிதி அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கருணாநிதியுடைய சர்க்காரியா கமிஷன் சிறையிலே கழிவிங்க வேண்டிய அந்த வழக்கை கருணாநிதி இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டார். டெல்லி அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டது. இதுதான் கருணாநிதி சிறைக்கு போகாமல் தப்பிய வரலாறு. ஜெயலலிதா சிறைக்கு போனார், ஆனால் கருணாநிதி சிறைக்கே போகவில்லை. சிறைக்கு போயிருந்தால் கருணாநிதியுடைய அரசியல் அந்த காலத்திலே முடிந்து போயிருக்கும். காவிரி டெல்டா விவசாயிகள், காவிரி நதிநீர் ஆணையம் இரண்டும் பொய்த்து போன பிறகு மேட்டூர் அணையோ காவிரி டெல்டா விவசாயமோ கர்நாடகாவுடைய அணைகளெல்லாம் நிரம்பி வழிந்து அது உடைந்து விடும் என்ற நிலை வருகிற பொழுது கர்நாடக அணைகளெல்லாம் திறந்து விடப்படும். உபரி நீரை, இந்த உபரி நீர் தான் மேட்டூருக்கு வரும். அது தேக்கப்பட்டு மேட்டூர் நீர் கடைமடை விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கான ஆதாரமாக மாறும். ஆனால் இதில் விளைவித்த நெல்லை கூட மாநில அரசோ மத்திய அரசோ அவர்களுக்கு உரிய ஆதார விலை கொடுக்காமல் அவர்களை அந்த கிட்டங்கிகளை கொண்டு வந்து மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்கி கொண்டு அவர்களை பாதுகாக்காமல் பல 100 மூட்டைகள் விளைவித்த அந்த நெல்மணிகள் எல்லாம் வீணாகி முளைத்து நெற்பயிர்கள் விளைந்து சாக்கு மூட்டைகள் எல்லாம் நாசமடைந்து கண்ணீரும் கம்பளையுமாக அந்த குடும்பம் கூலி வேலைக்கு விவசாயி பெரும் விவசாய குடும்பமெல்லாம் நிலத்தை விட்டுவிட்டு கூலி வேலைக்கு போய்விட்டான். தஞ்சை விளைந்தால் தமிழகத்தில் பட்டினி சாவு இருக்காது, தமிழகம் விளைந்தால் இந்தியாவே பட்டினி சாவு இருக்காது என்ற நிலையெல்லாம் போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி அத்தனையும் கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்து தான் வருகிறது. தமிழ்நாட்டு விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அரிசி பொய்த்தே போனது. தமிழ்நாட்டினுடைய அரிசி தேவைகள் அத்தனையும் கர்நாடகா ஆந்திரா சேர்ந்த விவசாயிகள் தான் இதை தீர்த்து வைக்கிறார். இதை எந்த புள்ளி விவரங்களும் புலனாய்வு புலிகளும் இதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய
வாழ்வாதாரம் எங்கே பாதிக்கப்படுகிறது, அதை மீட்டெடுப்பதற்கான என்ன வழி என்று திமுக அதிமுக மாறி மாறி வருகிற எந்த வேளாண்மைத்துறை அமைச்சரோ விவசாயத்துறை அமைச்சரோ இதை காதிலே போட்டுக் கொள்வதில்லை. சக்கரபாணி இருக்கிறார், சக்கரபாணிக்கு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்து விட்டு அவர் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டால் 2வது தலைமுறை தருதலைகள் அத்தனையும் வடக்கத்திய மார்வாடிகளிடம் பறிகொடுத்து சக்கரபாணிக்கு பின்னாடி சர்க்கரையை எடுக்கக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள். பல அமைச்சர்களை பார்த்தாகிவிட்டது. டெல்டா விழுந்து வந்த கருணாநிதியும் சரி, டெல்டா விழுந்து வந்த மன்னார்குடி சசிகலா குடும்பமும் சரி, மூப்பனார் குடும்பமும் சரி, பல ஆயிரம் கோடிகளை சேர்ப்பதற்கு உதவியாக இருந்து டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரில் சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகி இவர்கள் பல லட்சம் கோடிகளை குவித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கட்டுகிற பயிர் காப்பீடு கூட ஏமாற்றப்படுகிறது. தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இன்சூரன்ஸ் கம்பெனி தங்களை ஏமாற்றி விட்டான், இன்று வரை பணம் கொடுக்கவில்லை. அது வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு பினாமி நிறுவனமாக இருந்து அந்த மக்களிடம் இன்சூரன்ஸ் தொகை பல கோடிகளை வசூலித்து கொண்டு தலைமறைவாகி விடுகிறார். இதெல்லாம் வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு தெரியும். வேளாண்மைத்துறை அமைச்சர் கப்பம் கட்டுகிற முதலமைச்சருக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், கருணாநிதிக்கும் தெரியும். இப்படி பல முறை விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். பல முறை விவசாயிகள் கண்ணீரில் மிதக்க விடுகிறார்கள். இப்படியான சூழல் தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதை மாநில அரசும் மத்திய அரசும் இந்த நிவாரணத்திற்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை. காவிரி விவசாயம் என்பது ஒரு பொய்த்து போன அரசியலாகவே மாறியிருக்கிறது. இன்று விஜய் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் சந்தித்திருக்கிறார். கரூருக்கு செல்லாமல் கரூரே பனையூருக்கு வந்திருக்கிறது. இந்த பனையூர் இப்பொழுது கரூரை சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஏன் விஜயால் கரூருக்கு போக முடியவில்லை? இப்பொழுது கரூருக்கு போனால் கூட்டம் கூடாது, பழைய கூட்டத்தை சேர்த்த முடியாது, பழைய மக்கள் கூட மாட்டார்கள், இளைஞர்கள் கூட மாட்டார்கள். அது விஜயனுடைய அரசியல் செல்வாக்கு பொய்த்து போய்விடும் என்ற சந்தேகம் விஜய்க்கே வந்துவிட்ட காரணத்தினால்தான் உயர்நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டி தனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்க மறுக்கிறார். இதனுடைய விளைவு நன்றாக அரசியல் செய்ய தெரிந்த ஆதவர்ஜனா கும்பல், புஷி ஆனந்த் கும்பல் அவர்களை விஜயை பார்க்க யார் வருகிறீர்கள்? ஒரு குடும்பத்துக்கு 5 பேர், 40 குடும்பத்துக்கு 200 பேர், 5 ஓல்வா வண்டிகள், ஆட்சி அதிகாரம், காட்சி அதிகாரம், பணபடைபலம் அத்தனையும் நம்மிடம் இருக்கிறது, கோடிகளை குவிக்க முடியும். இப்படியான ஆதவ அர்ஜுனாவுடைய பணம் பாதாளம் வரை பாய்கிறது. ஆதவ அர்ஜுனா தான் விஜயையே காப்பாற்றி இருக்கிறார். விஜயை காப்பாற்றக்கூடிய தகுதி உடையவர், சக்தி உடையவர் ஆதவ அர்ஜுனா என்பதை நிரூபித்து விட்டதனுடைய விளைவு ஆதவ அர்ஜுனா எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார் விஜய். புஷி ஆனந்த் உட்பட அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காரும் கார் டிரைவரும் செலவுகளுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய பொறுப்பை வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுனோட நிறுவனம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆக அத்தனை பேரும் சம்பளப்பட்டியல், ஆதவ அர்ஜுனனுடைய சம்பளப்பட்டியலுக்கு வந்து விட்டார்கள். இதை விஜய்க்கு தேவையான அத்துணை அரசியல் சாராத அத்துணை செலவுகளையும் விஜய்க்கான பொருளாளராக ஆதவ அர்ஜுனா மாறிவிட்டார். அவருடைய நோக்கம் எப்படியாவது இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட வேண்டும், தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும். தங்களுடைய லாட்டரி தொழில் பல ஆயிரம் கோடி, 10,000 கோடி ரூபாய் தொழிலை தமிழகத்திலே மீண்டும் நிறுவ வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் இந்த முயற்சியில் முதல் கற்ற வெற்றி ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடைத்திருக்கிறது.
விஜய்க்கு முதல் கட்ட தோல்வி கிடைத்திருக்கிறது. கரூருக்கு போக முடியாமல் பனையூரிலே முடக்கப்பட்டதில் விஜயுடைய முதல் கட்ட தோல்வி இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் ஓட்டு போடுவார்கள். அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். பாஜக எப்படி ஆட்சிக்கு வருவதற்கான அடித்தளம் இடப்படும். இதெல்லாம் உண்மை. ஆனால் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? முதலமைச்சர் நாற்காலி, முதலமைச்சர் வேட்பாளர், இதெல்லாம் காணல் நீராக போய்விட்டது. உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் விஜய் எதிர்கட்சி வேட்பாளரா அல்லது தாவேக கட்சி வேட்பாளரா? முதலமைச்சர் நாற்காலி என்பது விஜயகாந்துக்கு கனவாய் போனது. இப்படி பல பேருக்கு கனவாய் போனதை போல விஜய்க்கும் கனவாய் போனது முதலமைச்சர் நாற்காலி. செப்டம்பர் 27க்கு முன்பு முதலமைச்சர் நாற்காலி, செப்டம்பருக்கு பிறகு அது எடப்பாடியினுடைய கனவு பலித்து விட்டது. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர். இதற்கு விஜய் தொண்டர்கள் ஓட்டு போடுவார்கள். விஜய் தொண்டர்கள் கொடிபிடிப்பார்கள், கோஷம் போடுவார்கள், ஓட்டு கேட்பார்கள். இதுதான் இன்றைய நிலை. பாஜகவை பொறுத்தவரை விஜய் இந்த பாஜக கூட்டணிகள் வந்து விட்டார். ஆகையால் பாஜக திமுக எப்படியாவது தோற்கடிக்கப்பட்டு விடும். திமுக தோல்வி என்பதுதான் பாஜகவுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவு செப்டம்பர் 27க்கு பிறகு திமுக தோற்கடிக்கப்படுவதற்கு விஜய் என்ற துருப்புச்சீட்டு பயன்படுகிறது என்ற சந்தோஷத்தில் பாஜக துள்ளி குதிக்கிறது. எடப்பாடி முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்று துள்ளி குதிக்கிறார். ஆனால் இந்த துள்ளி குதிப்பு தற்காலிகமானதா என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தோற்கடிக்கப்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக அதிமுகவுக்கு தன்னுடைய வேலையை துவங்கிவிடும். பாஜக ஆதரவாளர்களுக்கு வேலுமணி மூலம் பல கோடி. இப்போ வேலுமணிக்கு ஆதரவாக மதுரையிலிருந்து ஒரு குரல், உதயகுமாரும் பாஜக உடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுவார். வடக்கே தங்கமணி வீரமணி, மேற்கே வேலுமணி, தெற்கே உதயகுமார். இந்த கூட்டணி அதிமுகவை விரைவில் உடைக்கும். உடைக்கவில்லை என்றால் பாஜக உடைப்பதற்கான வேலையை செய்யும். அப்படி செய்து பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும். நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக வர வேண்டும். இதுதான் பாஜகவுடைய நீண்ட நாள் கனவு திட்டம். அது நிறைவேறுவதற்கு முதல் கட்ட வெற்றி பாஜகவுக்கு விஜய் மூலம் கிடைத்திருக்கிறது. விஜய பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்ட பிறகு எடப்பாடி வருவதற்கு நேரமாகாது. எடப்பாடியுடைய சிஷியர்கள் அத்தனை பேரும் பாஜகவில் ஏற்கனவே அடமானம் ஆகிவிட்டார்கள். ஆகையால் அவர்களிடம் இருக்கிற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியை காட்டி கொடுத்தா என்ன, அதிமுகவை காட்டி கொடுத்தால் என்ன, தங்களுடைய பல கோடிக்கணக்கான பணம் துபாய் போன்ற நாடுகளிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது அதிமுக உடைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அதிமுக உடைக்கப்படும். எடப்பாடி ஆட்சி செய்கிற பொழுது கண்டிப்பாக எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக தலைவர்களே இல்லை. தொண்டர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்கள் முழுக்க முழுக்க இரட்டை இலை பக்கம் இருக்கிறார்கள், எம்ஜிஆர் கட்சி பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் தலைவராக வந்தவர்கள் மாவட்ட மந்திரிகள், முன்னாள் இந்நாள் மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் எப்படியாவது அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான முயற்சியிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு எடப்பாடி, ஆட்சிக்கு வந்த பிறகு வேலுமணி, இப்படியான ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். ஆக இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி யாரை நம்பியும் பயனில்லாத நிலை. எடப்பாடியுடைய மகனே மிதுன ராட்சத்தியின் கட்டுப்பாட்டில் வேலுமணியோடு தொடர்புல இருக்கிறார். எடப்பாடி மகன் மைத்துனர் ராதாகிருஷ்ணன், இரண்டு பேரும்
எந்த பக்கம் சுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்கிறார்கள். எந்த பக்கம் காந்தி அதிகமாக இருக்கிறாரோ அந்த பக்கம் சாய்கிறார்கள். அவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள், அதிமுக, இரட்டை இலை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மிதுன், அபிஷேக், பாசியம் கன்ஸ் அபிஷேகனுடைய அபினேஷனுடைய ஜெட் விமானத்தில் மாலத்தீவை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தாக எடப்பாடிக்கு முடியும். அதற்குள் விழித்து கொள்வது நல்லது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.